இருக்குதுங்களா? இது வந்து நம்ம சாய்ஸ்லேருந்து போடுறது. அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஈசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளமில் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்துட்டிங்கன்னா ரீசெண்டாக 7/2/2024 அன்னைக்கு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் இந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டியூட் கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். இது பார்த்துட்டோன்னா பர்சன்டேஜ் ரிலேட்டடான ப்ராப்ளம். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமுக்கு எல்லாமே நம்ம இந்த ஆப்டிடியூட் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். அதையும் பிளேலிஸ்ட் இருக்குது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதையும் பார்க்காதீங்க, பாருங்கள். From a basket full of eggs, 20% of the eggs were broken and 25% of the eggs were reserved for the guest. The remaining 22 eggs were consumed by the family members. How many eggs were there in the baskets? அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையிலிருந்து 20% முட்டைகள் உடைந்து விட்டது, 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது, மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் படிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஆனால் ஆன்சர் ரொம்ப சீக்கிரம் போட்டலாம். பாருங்கள், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியாது. அதை என்னன்னு வச்சுக்கிறோன்னா எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுக்கடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு 20% முட்டைகள் என்னாச்சு? உடைந்தது. அப்போ உடைந்த முட்டைகள் எவ்வளவு? உடைந்த முட்டைகள் வந்து 20%. விருந்தினர்களுக்கு கொடுத்த முட்டைகள் விருந்தினர் முட்டைகள்னு போட்டுக்கலாம். அது எவ்வளோனா 25%. மீதி என்ன சொல்லியிருக்காங்க? மீதம் இருந்து 22 முட்டைகள். அப்போ மீதி எவ்வளோ முட்டைகள் இருந்திருக்குன்னா, மீதம் இருந்த முட்டைகளின் எண்ணிக்கை வந்து 22 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நம்ம மொத்த முட்டைகள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு உடைந்த முட்டை 20, விருந்தினருக்கு ஒதுக்கப்பட்ட முட்டைகள் 25. அப்போ இதில் டோட்டலாக எத்தனை முட்டை வந்துருச்சு? 20 + 25%. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு 45% ஆஃப் முட்டை வந்துருச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும்? 100%. இந்த எக்ஸுங்கிறது 100%. அதில் நம்மளுக்கு 45% கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் என்ன இருக்கும்? 55%. இந்த 55%ங்கிறது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டோம்னா, மீதம் இருந்த முட்டைகளின் எண்ணிக்கைக்கு ஈக்குவலாக இருக்கும் 22க்கு. அப்போ நம்ம இது ரெண்டு இதில் போடலாம். இதை வந்து நம்ம 55% ஆஃப் எக்ஸ் முட்டைகள் இருக்குது அப்படின்னு வச்சுட்டோம்னா 55/100 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 22 போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 22 இன்டூ 100/55 அப்படின்னு கிடைக்கும். இதை 5 டேபிள் அடிச்சோம்னா 20, இங்கே 11 வரும். இதை ரெண்டையும் அடிச்சிங்கன்னா 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 40 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இது வந்து ஒரு மெத்தட். இதே நீங்கள் ஷார்ட்கட்டாக போடுறதுன்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? மீதம் இருந்த முட்டைகள் 22 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 55% எப்படி கண்டுபிடிச்சிருவோம்னா, டோட்டலாக 100%. ஸோ 100%ல் நம்மளுக்கு 45% கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 55% வரும். இந்த 55%க்கு இங்கே கொடுத்துருக்கிறதுல எதை போட்டால் இந்த 22 முட்டைகள் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 40 போட்டிங்க அப்படின்னா தான் கிடைக்கும். 40 இன்டூ 55/100 போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு 5 டேபிளில் போட்டோம்னா 11 டைம்ஸ் வரும். இது 20 டைம்ஸ் வரும். இப்போ இதை ரெண்டையும் அடித்தோம்னா இங்கே வந்து 2 வரும். அப்போ 22 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குதுங்களா? இது வந்து நம்ம சாய்ஸ்லேருந்து போடுறது. இது 23 இன்டூ 55/100 போட்டோம்னா இந்த ஆன்சர் வராது. அதனால் சாய்ஸ்லேருந்து போடுறதுனா நீங்கள் இந்த மாதிரி. அப்போ டோட்டலாக 45% கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் 55ங்கிறது 22ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம 55 இந்த கொடுத்துருக்கிறதுல எதுக்கு 55% போட்டால் 22 வருதுன்னு பார்த்தோம்னா இது ஷார்ட்கட்டில் போடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.